வணக்கம். வாங்க இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எப்பயுமே நம்ம மில்க் ஷேக் செய்யறதுக்கு முந்திரி பாதாம் சேர்த்து நம்ம மில்க் ஷேக் செய்வோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு வேர்க்கடலையை வச்சு நம்ம எப்படி மில்க் ஷேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏழைகளின் முந்திரி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. இந்த மில்க் ஷேக் எதுக்குனோம்னா முதல்ல எல்லாராலையும் நம்ம மில்க் ஷேக் செய்ய முடியுன்றதுக்காக தான் இந்த ரெசிபி நாங்கள் இந்த கான்செப்ட் எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டே நம்ம ஒரு 4 பேரிச்சம்பழத்தை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். பச்சை வேர்க்கடலை தாங்க இது. ரெண்டுமே ஓவர் நைட் ஊறட்டுங்க. இப்போ நைட் நல்லா முழுக்க வேர்க்கடலையும் பேரிச்சம்பழமும் நமக்கு ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது ஒரு கிளாஸுக்கு தகுந்த அளவுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வாழைப்பழங்க. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா கனிஞ்சி நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இந்த பழம் தான் இருந்துச்சுன்றதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு நம்ம அதை அரைச்சிக்கலாங்க. வேர்க்கடையில் ரொம்ப அதிக சத்து நிறைய இருக்குது, புரோட்டீன் சத்து. எல்லாராலையும் மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. இப்போ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இதை மாதிரி காலையில் ஒரு கிளாஸ் குடித்தோங்கன்னா பசங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் மில்க் ஷேக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் கூட சேர்த்தோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.